அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எத்திக்கல் சர்ஜன் டாக்டர் ஏகே ராஜேந்திரன் பேசுகிறேன். இதுவரைக்கும் நம்ம டயபெட்டிக் ஃபுட்டு, அதனால் ஏன் வருது, டயபெட்டிஸு, ஒபிசிட்டி, இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த டயபெட்டிக் ஃபுட்டும் டயபெட்டிஸும் ஒபிசிட்டியும் ஒரு இன்டர் கனெக்டடாக தான் இருக்குது. இப்போ டயபெட்டிஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒபிசிட்டியும் இருக்குது. அது இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் நாள் எடுக்குது. ஒபிசிட்டி அதே மாதிரி அதுவும் அதிகமாக இருந்துச்சுன்னா, அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, பிஎம்ஐ வேல்யூக்கு தகுந்த மாதிரி டயபெட்டிஸ் ஈஸியாக அவங்களுக்கு வந்துடுது. ஆகவே நம்ம ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சில சிஸ்டத்தை நம்ம இது வரைக்கும் நம்ம சொன்னோம். அதில் மெயினாக ரெண்டுமே நம்ம என்ன சாப்பிட்றோம், அதை எவ்வளவு அளவு குவான்டிட்டி சாப்பிட்ணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நம்ம இந்த ஃபுட்டு, இந்த டயபெட்டிக் ஃபுட்டு, இந்த ஒபிசிட்டி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக நம்ம இந்த ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம எப்படி கொண்டு வந்தால் இதை எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத இனி வரும் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். ஃபுட்டை ஒரு ப்ராடாக நம்ம ஒரு கிளாஸிஃபை பண்ணால் இதுக்குள்ளே தான் எல்லாமே மேக்ஸிமம் அடங்கிடும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒன்று, இரண்டாவதாக ஸ்டார்ச், அதாவது இந்த கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறது, மூன்றாவது புரோட்டீன்ஸு, புரதச்சத்து, நான்காவது அந்த டைரி ப்ராடக்ட்ஸ், அது எப்படின்னா இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே. அடுத்ததாக ஆயில். நம்ம ஓரளவுக்கு இதில் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போது இந்த முதலாவது இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுக்கிற சமயத்தில் நம்ம சர்க்கரை இருக்கிறவங்க ஃப்ரூட்ஸை சாப்பிட்டால் சர்க்கரை அதிகமாகும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் சொல்கிற இது. அப்படி பார்க்குற சமயத்தில் நம்ம ரொம்ப கண்ட்ரோல்டாக இந்த ஃப்ரூட்ஸ் எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நம்ம கண்ட்ரோலாக ஓரளவுக்கு ப்ளட் சுகர் இருக்குது அப்படின்னா ரொம்ப அதிகமாக ப்ளட் சுகரை ஏற்றாத சில ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிடலாம். கொய்யா இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் அதில் நிறையா நமக்கு வேண்டிய சத்துகள் அதில் நிறையா இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு அளவாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற அந்த முக்கணிகள்னு சொல்லுவாங்க, அந்த மாப்பழா வாழை, இந்த மாதிரி ஐட்டத்தை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பார்த்து நம்ம சாப்பிட்றதா நல்லது. ஆல்ரெடி நமக்கு ப்ளட் சுகர் வேல்யூஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிடுவோம். அப்படின்னாலுமே நம்ம ஆல்ரெடி ஒரு ரேஷன் வச்சுருப்போம் ஃபுட்டுக்கு, அது கூட சேர்த்து இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து நம்ம ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறத சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு சுகர் வேல்யூஸ் அதிகமாகிடும். அதனால் இந்த ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அளவாக சாப்பிட்ணும், கண்ட்ரோலில் இருக்கிறப்ப சாப்பிட்ணும். அதே சமயத்தில் என்ன ஃப்ரூட்டை நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை கேட்டுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். அடுத்ததாக வெஜிடபிள்ஸ். இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ வெஜிடபிள்ஸ் நம்ம நிறையா சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ் கம்மியாகவே இருக்கும். ஏன்னா இப்போ சுகர் கண்டெய்னிங் வெஜிடபிள்ஸ் நிறையா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், சுகரை அதிகம் பண்ணிவிடும். அப்போ நம்ம அதிகம் பண்ணுறப்ப நம்ம வெஜிடபிள் தானே எடுத்தோம், ஆனால் இருந்தாலும் சுகர் அதிகமாகுது அப்படின்னு நம்ம ஏன் ரைஸ் ஆகுது அப்படிங்கிற காரணமே தெரியாமல் இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா சாப்பிட்ணும். கீரைகள், காய்கறிகள், இது எல்லாமே பச்சை காய்கறிகளாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எந்த ஒரு பாடியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் மெட்டபாலிசம்ங்கிறது ஒன்று நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த மெட்டபாலிசத்திலிருந்து வர்ற பை ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு எனர்ஜியை நமக்கு கொடுக்குது. அந்த எனர்ஜி இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், திங்க் பண்ணுறோம்,
என்ன செய்யணுங்கிற அடுத்த நிமிஷத்தில் நம்ம என்ன செய்யணும், இதெல்லாமே வந்து நமக்கு எனர்ஜி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பிரெயின் வேலை செய்யுது, ஹார்ட் வேலை செய்யுது, எல்லாத்துக்குமே நமக்கு மசில் வேலை செய்கிறதுக்கு அந்த எனர்ஜி தேவைப்படுது. அதனால் வந்து நம்ம ரொம்ப வந்து அதை வந்து கண்ட்ரோல்டாக எடுத்துகிட்டு போகிறத தவிர்த்து நம்ம வந்து என்ன நமக்கு தேவையோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இப்போ இந்த ஸ்டார்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கார்போஹைட்ரேட் வழக்கமாக சொல்கிறது என்னென்னா, நிலத்துக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து அது ரொம்ப வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக தான் இருக்குது, அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நியதி. அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு சரியான ஒரு கார்போஹைட்ரேட் லெவலில் வந்து நம்ம பிளட் சுகரை வந்து நம்ம வச்சுருக்க முடியும். அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்றப்போ அது வந்து வேறு மாதிரி இது போயிடும். அந்த இதை வந்து நம்ம ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸு, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொடுக்குற எது அதிகமாக கொடுக்குது, எது கம்மியாக கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டத்தை வந்து நம்ம கார்போஹைட்ரேட்டாக நம்ம திங்க் பண்ணி அதை வந்து மட்டுமே நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக வந்து இந்த ஐட்டம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் வந்து இப்போ ரைஸ் வந்து நமக்கு நிறையா வந்து கார்போஹைட்ரேட்டு நிறையா சுகரை வந்து இது ஏற்றுது அப்படின்னாலும் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. அதாவது ஒயிட் ரைஸு நமக்கு இருக்கிறது தான் வந்து அதிகமாக சுகரை ஏற்றுதுன்னா, நமக்கு பிளாக் ரைஸ் இருக்குது, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி நிறையா ரைஸ் நமக்கு இருக்குது. ரைஸ் ஐட்டம் தான், பட் எந்த ரைஸை நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி கோதுமை இருக்குது, ராகி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது, ஆல்டர்னேட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வந்து எந்த ஒயிட் வந்து நமக்கு பிரச்சனை பண்ணுதோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த லைனில் நம்ம போயிடுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக வந்து ப்ரோட்டீன். இப்போ ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் ப்ரோட்டீன் இருந்தால் தான் நமக்கு வந்து மசில் வந்து நல்லா டெவலப் ஆகும். அதுதான் வந்து நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பாடியை வந்து நமக்கு அமைப்பை கொடுக்கறது. நம்ம வந்து சரியான அளவில் வந்து ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னா என்னாகும், நமக்கு வந்து ஒரு சரியான வந்து ஒரு எனர்ஜி இருக்காது. நம்ம செய்கிறதுக்கு மனசு இருக்குது, திறமை இருக்குது, பட்டு எனர்ஜி வந்து சரியாக நமக்கு கிடைக்காது. அந்த பாடி வந்து நமக்கு ஒத்துழைக்காது. அதுக்கு வந்து நம்ம என்ன ப்ரோட்டீன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அந்த ப்ரோட்டீன் வந்து நமக்கு வெஜிடேரியன் ப்ரோட்டீனாகவும் இருக்கலாம், அல்லது நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீனாகவும் இருக்கலாம். வெஜிடேரியன்லேயே நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறதெல்லாம் இருக்குது. சோயாபீன் மாதிரி இருக்கிற நல்ல ப்ரோட்டீன் ஐட்டமும் இருக்குது. நான் வெஜிடேரியனில் மீட்டு, சிக்கன், மட்டன், இந்த மாதிரி எக்கு, ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது. ஒமேகா 3 அந்த ஐட்டம் அதிகமாக இருக்கிற ஃபுட் ஸ்டப்ஸு இருக்குது. நம்ம வந்து எதை அவாய்ட் பண்ணணும், எதை வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெட் மீட்டு அது வந்து கொஞ்சம் அளவான இதில் நம்ம சாப்பிட்றது, இல்லைன்னா நம்ம அதுக்கு தர ஆல்டர்னேட்டாக நம்ம சாப்பிட்டுக்கிறது நல்லது. ரெண்டாவது ப்ராசஸ்டு மீட், அது வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நாள் வச்சு நம்ம சாப்பிட்றது, அதனால வந்து நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. எதுவுமே வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி கிடைக்கிற ஐட்டத்தை வந்து அன்றைக்கி எடுத்துகிட்டு நம்ம செய்கிறது சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. அதுவும் மீட் வந்து இந்த மாதிரி வந்து சாதாரண மீட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெட் மீட்டெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஒத்து வராத ஒரு இதாக தான் இருக்குது. அதை யோசித்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சரி, வேறு என்ன தான் எடுக்கிறது? பவுல்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். எக்கு நிறையா சாப்பிட்லாம். எக்கில் வந்து நல்லா அந்த ஒயிட் நிறையா சாப்பிட்லாம். எல்லோ வந்து அளவாக சாப்பிட்டுட்டு நம்ம ஒயிட் வந்து நிறையா ஒயிட் நம்ம எடுத்துக்கலாம். தென் சிக்கன் இருக்குது. அது வந்து நம்ம நாட்டுக்கோழியும் இருக்குது, நமக்கு இந்த ப்ராய்லர்னு சொல்கிற அந்த இதுவும் இருக்குது. நமக்கு வந்து எது நமக்கு நல்லதோ, எந்த ப்ரோட்டீன் வந்து நமக்கு தேவையோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபிஷ்ஷு, ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப நமக்கு உடம்புக்கு நல்லது. அதில் வந்து நிறையா இது ஒமேகா 3 எல்லாம் நிறையா இருக்குது. நிறைய நமக்கு வந்து வைட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த ஃபிஷ்ஷில் வந்து கிடைக்குது. அதை வந்து நம்ம பர்டிகுலராக ரொம்ப பெருசாக இருக்கிற ஃபேட்டியாக இருக்கிற ஃபிஷ்ஷை விட இந்த ஸ்மால் சைஸில் இருக்கிற இந்த ஃபிஷ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து இந்த டைரி ப்ராடக்ட்ஸ், அதாவது மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து நமக்கு ஃபேட் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து அது அளவாக தான் நம்ம எடுத்துக்கணும். பட் அது டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம பால் குடிக்கிறோம், பால்லேருந்து வர நெய் நம்ம சாப்பிட்றோம், வெண்ணெயை வந்து நம்ம சாப்பிட்றோம், பட்டர் வந்து ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். எல்லாமே வந்து ஒரு லிமிட்டு தான். அந்த லிமிட்டை நம்ம தாண்டுறப்ப வந்து நல்லதாக இருந்தாலும் அது வந்து நமக்கு அதிகமான அளவில் நம்ம சாப்பிட்றப்போ உடம்புக்கு வந்து ஒரு பாதிப்பை தான் அது ஏற்படுத்தும். இந்த சமயத்தில் வந்து ஏன் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, நெய்யெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அது ஒரு அடிக்ஷன் தான். மற்ற அடிக்ஷன் மாதிரி நெய் அடிக்ஷன் தான். ஆனால் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருந்தார். நான் வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி பக்கம் வந்து அடிக்கடி போயிட்டு வந்த சமயத்தில் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு காலகட்டத்தில். அப்போ வந்து அவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. அவருக்கு வந்து நெய் வந்து அவங்க வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார், ஒரு நாள்
நீங்கள் அந்த ஊருக்கு தானே போகிறீங்க, அந்த ஊரில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து அந்த ஊரில் இது ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி மேங்கோஸ் எல்லாம் வந்து ரொம்ப இல்லை அது இல்லை வேறு ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து கிருஷ்ணகிரி ஏரியாவில் வந்து இருக்கிற அந்த இது வந்து நெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஏரியாவில், அது கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. சரி நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேங்க அப்படின்னேன். சரி அது வந்து அடுத்த நாள் வந்து நான் டியூட்டிக்கு போகிற சமயத்தில் வந்து அவர் கேட்டார், எத்தனை டின்னு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் நினச்ச ஒரு கிலோ 2 கிலோ அவர் கேட்பார் அப்படின்னு நான் சொன்னேன். தென் அவர் வந்து என்ன சொன்னார், இல்லைங்க ஒரு 25 டின்னு வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. ஏன்னா அதே வந்து சாப்பாடு மாதிரி சாப்பிடுவாங்களா, என்னங்க 25? ஆமாம் நான் வச்சு சாப்பிடுவேன் நான் அப்படின்னு அவர் கேட்டார். பட் அவ்வளோ என்னால் எடுத்துகிட்டு வரவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் போகிறப்பெல்லாம் வந்து நான் வாங்குவேன். நாங்கள் நிறைய சாப்பிட்றதில்ல, பட் இருந்தாலும் நெய் வந்து அவர் கேட்டார் அப்படின்னு கேட்க வாங்கிட்டு வந்தோம். அதில் ஒரு டின்னு வந்து நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணப்போ ரியலாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணார். அது ஒரு அடிக்ஷன் தான். நம்ம வந்து நெய் சாப்பிட்ணும், உடம்புக்கு தேவை. ஆனால் அது வந்து அளவு இருக்குது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அளவாக நம்ம சாப்பிட்றது நல்லது, இந்த டைரி ப்ராடக்ட்ஸை மட்டும் பார்த்தோம்னா. அடுத்தது வந்து இந்த ஆயில் வந்து இல்லாத சமையலறையே கிடையாது. நிறைய ஆயில் பிராண்ட் வந்து நம்ம கையில் இருக்குது. பட் இந்த ஆயில் வந்து எவ்வளவு நம்ம சாப்பிட்ணும், எந்த ஆயிலை நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம வாட்டுக்கு வந்து ஒரு 10 கிலோ ஆயிலை வந்து நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம பாடி வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, அதோட கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடுவோம். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, எப்போவுமே இத்தனை பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஆயில் வந்து எவ்வளோ லிட்டர் வந்து நமக்கு தேவை ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிறத முதலே கனெக்ட் பண்ணி அதில் வந்து அளவான இது ஆயில் இல்லாமல் சாப்பிட்ற சப்பாத்தியை ஆயில் இல்லாமல் தான் சாப்பிட்ணும். நம்ம வந்து ஆயில் நிறையா போட்டு நம்ம வந்து பொரியலெல்லாம் செஞ்சு ஃப்ரை பண்ணி அந்த ஆயில் வந்து செஞ்சதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலிருந்தே கொஞ்சம் ஆயில் வரும். ரெண்டாவது வந்து இந்த ஆயில் வந்து நம்ம ஊற்றுற ஆயில் வந்து ஒரு பெரிய லேயர் வந்து அந்த குழம்புக்கு மேலே இருக்கும், அல்லது அந்த என்ன டிஷ் செய்கிறோமோ அதுக்கு மேலே இருக்கும். இல்லை ஒரு பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா பிரியாணியில் வந்து அப்படியே அது துவண்டு போயிருக்கும். இதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக டேஸ்ட்டாக தான் இருக்கும், சாப்பிட்றப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அந்த பேலட்டபுளாக இருக்கும். பட் அது எவ்வளோ பிரச்சனைகளை உண்டாக்குது அப்படிங்கிறது வந்து பின்னாடி தான் நமக்கு தெரியும். ஏன்னா காம்ப்ளிகேஷனை வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தால் சந்தோஷமாக சாப்பிட முடியாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் நடக்குமே, நம்ம ஏன் வந்து இந்த ஆயிலை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும், எந்த ஆயில் நமக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சுக்கணும். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதிரி ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுற இடையில வந்து கடையில் வந்து போய் அடிக்கடி வந்து அவங்க நிறையா ஸ்வீட்ஸு காரம் எல்லாமே வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா ஆயிலை வந்து ரொம்ப அதிகமாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற ஆயில்னால் வந்து நமக்கு சில கெடுதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு லேடி வந்து அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி உனக்கு சுகர் இருக்கு இல்லையா, நீ வந்து இந்த மாதிரி இதை தான் சாப்பிட்ணும், அதை தான் சாப்பிடக்கூடாது, நீ இல்லைன்னா நீ வந்து உனக்கு பெரிய காம்ப்ளிகேஷனெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க உயிர் மேலே பழியை போட்டு ஒரு பயமுறுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க டென்ஷன் ஆகிட்டு வந்து சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றாங்களோ இல்லையோ, இதனால் வந்து காம்ப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி ஆகி நம்ம எதாவது ஆகிடுமோ, நம்ம ஒன்றும் கல்யாணம் காது குத்து இதெல்லாத்தையும் நம்ம ஒன்றும் வைக்கல, நம்ம குழந்தைங்கள்லாம் இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற எண்ணம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு. நான் முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கிறேன், ஃபுட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம், ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணால் விட்டோம்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறப்ப டயபெட்டிஸ் கண்ட்ரோலே ஆகாது. இவங்க எல்லாத்தையும் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சமாக இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. போய் செக் பண்ணி பார்த்தா பிளட் சுகர் முன்னாடி இருந்த கூட அதிகமாகிட்டே இருக்குது. அப்புறம் அவங்க போய் இன்னொரு டாக்டர் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லா ஹிஸ்ட்ரியெல்லாம் எழுதிட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுங்க, அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு பெரிய காம்ப்ளிகேஷன் எல்லாம் வரும்னாங்க. அப்புறம் அவர் வந்து இல்லை, நீங்கள் வந்து சரியான வகையில் வந்து நீங்கள் கண்ட்ரோல்டாக வந்து நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இனிமேல் வந்து அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க, நீங்கள் சுகர் வந்து அதிகமாகிருங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வர வேண்டாம், அந்த ஒரு மன அழுத்தத்தை வந்து நமக்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து மன அழுத்தத்தை அந்த டாக்டர் மேலே விட்டுட்டு எல்லாத்தையுமே இவங்க வந்து தனியாக வந்து இவங்க சாப்பிட கண்ட்ரோலாக இருக்க இப்படியே இருந்தாங்க. அடுத்த முறை பிளட் சுகர் பார்க்குறப்ப வந்து குறைஞ்சி வந்துருச்சு. ஸோ நமக்கு இதிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம என்ன தான் கண்ட்ரோலாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து அது அதிகமாகிட்டே இருக்கும்.
அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரிலீவ் பண்ணிவிட்டு என்னென்ன இந்த ஐட்டம்ஸ் இப்போல்லாம் இருந்தோமோ அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக வந்து நம்ம ஒரு எபிசோட்லையும் பார்க்கலாம். என்ன அளவு, என்ன சாப்பிட்ணும், எந்த மாதிரி கலரில் இருக்கிற ஐட்டம் நம்ம சாப்பிட்ணும், என்னென்னலாம் ஃபுட் ஸ்டெப் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத ரொம்ப நம்ம விலாவாரியாக நம்ம அடுத்த இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் இது நமக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்த்தோம். மேலும் வந்து நம்ம ஃபுட்டை சாப்பிட்றப்போ ஒரு பிளேட்டை வந்து நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன். பிளேட்டை வந்து ஒவ்வொரு முறை சாப்பிட்றப்போ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம மனசு என்ன சொல்லும், நம்மளை திருப்திப்படுத்தும். அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருப்போம். கடைசியாக பார்த்தோம்னா என்ன சாப்பிட்ணுமோ அது மாதிரி டபுள் மடங்கு நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிருப்போம். அது யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அதனால் முதல்ல எடுத்தோடனே பிளேட்டில் வந்து எவ்வளவு சாப்பிட்ணும், என்னென்னலாம் சாப்பிட்ணுங்கிறத எடுத்து வச்சிடணும். அதை வந்து 3 பிளேட்டை வந்து 3ஆக பிரிச்சுட்டு ஒரு ஹாஃப் தனியாக, ஒரு குவார்ட்டராக, அதாவது அந்த இன்னொரு ஹாஃப் வந்து 2ஆக பிரிச்சிடணும். ஒரு ஹாஃப் ஃபுல்லாக நம்ம வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நம்ம அதில் ஃபில் பண்ணி வைக்கணும். அதை தான் நம்ம சாப்பிட்ணும். இன்னொரு ஹாஃபில் பாதி வந்து நமக்கு ப்ரோட்டீன்ஸு, இந்த பயிர் வகைகள் இதெல்லாத்தையும் வச்சுக்கலாம். இன்னொன்று கார்பில் வந்து ரைஸ் வைக்கலாம். இந்த ரைஸுமே வந்து ஒயிட் ரைஸை வைக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த கருப்பு ரைஸு, நம்ம மலையில் விளையிற நம்ம பழங்காலத்து மக்கள் சாப்பிட்ட இந்த மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி ஐட்டம் நிறையா இருக்குது. சாமை இதெல்லாத்தையும் கூட அதில் வச்சுக்கலாம். தென் இந்த போர்ஷன்ஸ் வந்து கார்பு இவ்வளவு, புரோட்டீன் இவ்வளவு. புரோட்டீனில் வந்து நிறையா பயிர் வகைகள் இது என்னென்னலாம் இருக்கோ. தென் கூட கொஞ்சம் டைரி ஐட்டம்ஸ் கூட கொஞ்சம் மில்க்கு இதெல்லாம் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். கர்டு, மில்க்கு இதெல்லாம் அதிகமாக நம்ம சேர்த்திக்கிறது நல்லது தான். கூட க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸை சேர்த்துறப்போ வந்து ஒரு ஸ்டமக் வந்து ஃபில் ஆகிடும். ஸ்டமக் ஃபில் ஆகிடுச்சுன்னா அந்த சேட்டைட்டி சென்டர்னு சொல்கிற அந்த பசி சென்டரை வந்து அது அடங்கிடும். போதும், நமக்கு போதுங்கிற மனசுக்கு வந்துடும். அப்படி வர்றப்போ வந்து நம்ம அளவாக தான் நம்ம சாப்பிடுவோம். இதையெல்லாம் வச்சுட்டு நம்ம சார்ட்டில் வந்து நீங்கள் வந்து அடல்ட்டுக்கு வந்து எவ்வளவு, குழந்தைங்களுக்கு எவ்வளவு, பெரியவங்களுக்கு எவ்வளோன்னு அந்த சார்ட்டை வச்சுட்டு நம்ம இவ்வளோ சாப்பிட்ணும், இவ்வளவு கிராம்ஸ்னு ஒன்று வெயிட் வச்சா நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம அளவு எடுத்து நம்ம சாப்பிட்ருக்க முடியும். அதுக்கு பதிலாக நம்ம பாடி வெயிட் என்ன, நம்ம பிஎம்ஐ என்ன, நமக்கு வந்து எது பிடிக்குது எது பிடிக்கல அதை எல்லாத்தையும் வச்சு நமக்கு தகுந்த மாதிரி ஒரு டெய்லர் மேடாக ஒரு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். டாக்டரினுடைய ஆலோசனைப்படி சாப்பிட்ற வேண்டிய ஐட்டத்தையே வந்து சாப்பிடாமல் நீங்கள் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு வைட்டமின்ஸு, மினரல்ஸு, மற்ற உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு எல்லாமே நமக்கு தேவை மெட்டபாலிசத்துக்கு. அதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடும். அந்த மாதிரி இல்லாமல் மெட்டபாலிசத்துக்கு எது தேவை, எல்லாமே தேவை. அது எல்லாத்தையும் வந்து எவ்வளோ சாப்பிட்ணும், டெய்லர் மேடு, நமக்கு எவ்வளவு தேவையோ, நமக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்குமோ அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளும் திருப்தியாக இருப்போம். அந்த ஃபுட்டு ஸ்டஃப்பும் வந்து அதிகமாக மேலே போகாமல் இருக்கும். அதனுடைய கண்டென்ட்டு ஒரு அளவாக இருக்கும். ஸோ தட் நமக்கு எனர்ஜியும் கிடைக்கும், காம்ப்ளிகேஷனும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிக் கொடுங்க. நீங்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காமல் உங்களுடைய நண்பர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸு யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் டிக் கொடுக்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.